லேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் ஒர்க் அவுட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு பேக் மசில் வந்து நல்லா வந்து வி டேப்பர் நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து பேக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்லோவா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு பேக் மசில் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் பேக் மசில் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் ஒர்க் அவுட் நீங்கள் வந்து வி டேப்பர் வந்து பெருசாயிரும், உங்களுக்கு ஹிப் சைஸ் வந்து சின்னதாயிரும். அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து ஃபுட்டு மெயினாக வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் உங்க. ஏன்னா நீங்க வந்து ஒர்க் அவுட் வந்து அந்த அளவுக்கு நீங்க பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். 4 ஒர்க் அவுட் இது நீங்க பண்ணாலே போதும், உங்க பேக் லோவர் ஹிப் சைஸ் வந்து சின்னதா இருக்கும். அவ்வளவுதாங்க. நீங்க வந்து அப்படியே வந்து நீங்க வந்து பயங்கரமா நீங்க அப்படியே நடந்தே போலாம். நீங்க வந்து இப்ப நீங்க குடிங்க, ரொம்ப நல்லது. நீங்க ஒர்க் அவுட் வந்து பேக் மசிலுக்கு மட்டும் நீங்க டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா வந்து பேக் மசில் தான் இருக்கிற வந்து பெரிய மசில். அது நீங்க வந்து பேக் ஒர்க் நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹிப் சைஸ் வந்து கம்மியாகும். அது கண்டிப்பா கம்மியாகும். ஏன்னா வந்து கம்மியாச்சுன்னா நீங்க ஸ்கின் டோன் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். உங்களுக்கு அப்பர் பேக் வந்து நல்லா வந்து பெருசா தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த பெல்லி இந்த சைடு வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். ஆனா டிஷர்ட் நீங்க கரெக்டா போடுவீங்க, கரெக்டா இருக்கும். ஆனா வந்துட்டு உங்களுக்கு அந்த டேப்பர் வந்து கீழே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லேட்ஸ் ஒர்க் அவுட். லேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் ஒர்க் அவுட் தான் நம்ம சொல்ல போறோம். பேக் ஒர்க் அவுட் வந்து எப்படி திக்னஸ் பண்றதுன்னா நம்ம வீடியோ பார்க்க போறோம். ஏன்னா திக்னஸ் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு பேக் மசில் வந்து நல்லா வந்து வி டேப்பர் நல்லா கிடைக்கும். நீங்க வந்து பேக் பண்ணும்போது நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டாவும் பண்ணக்கூடாது, ரொம்ப வேகமா பண்ணக்கூடாது. நீங்க லைட்டா வந்து பேக் ஒர்க் அவுட் பண்ணும்போது மெதுவா புல் பண்ணிட்டு கண்ட்ரோலா விடணும், ஸ்லோவா. இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு பேக் மசில் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நீங்க பேக் மசில் பண்ணும்போது இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடு அது வந்து கம்மியாயிரும். ஏன்னா வந்து நீங்க பேக் மசில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஒர்க் அவுட் நீங்க ட்ரெயின் பண்றீங்களோ அவ்வளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வி டேப்பர் நல்லா வந்து வி டேப்பர் வந்து பெருசாயிரும், உங்களுக்கு ஹிப் சைஸ் வந்து சின்னதாயிரும். அவ்வளவுதாங்க. நீங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா நீங்க வந்து ஃபுட்டை வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து என்னதான் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலும் பாதி வந்து நீங்க ஃபுட்ல தான் இருக்கு. ஃபுட்டு மெயினா வந்து கண்ட்ரோலா இருக்கணும். உங்க கேலரிஸ்க்குள்ள நீங்க சாப்பிடணும். மெயினா அதான் மெயினா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க கேலரிஸ்க்குள்ள நீங்க சாப்பிடணும். ஏன்னா நீங்க வந்து ஒர்க் அவுட் வந்து அந்த அளவுக்கு நீங்க பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 4 ஒர்க் அவுட் நான் சொல்ல போறேன். பெஸ்ட் 4 ஒர்க் அவுட் இது நீங்க பண்ணாலே போதும், உங்க பேக் மசில் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாம். இதை மட்டும் கரெக்டா நீங்க ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அப்பர் பேக் வந்து நல்லா பெருசா இருக்கும், லோவர் ஹிப் சைஸ் வந்து சின்னதா இருக்கும். அவ்வளவுதாங்க. நீங்க வந்து அப்படியே வந்து நீங்க வந்து பயங்கரமா நீங்க அப்படியே நடந்தே போலாம். நீங்க வந்து இப்ப வந்து வெளியே நீங்க வந்து போகும்போது நீங்க வெளியே நீங்க இப்ப நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீங்க தனியா தெரியுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த அப்பர் பேக் அப்படி நல்லா பெருசா தெரியும். நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க டயட் மெயினா ஃபாலோ பண்ணுங்க. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து 3-4 லிட்டர் கண்டிப்பா நீங்க குடிங்க, ரொம்ப நல்லது. நீங்க ஒர்க் அவுட் வந்து பாத்தீங்கன்னா பேக் மசில் வந்து நீங்க வந்து பண்ணும்போது கரெக்டா வந்து வீக்லி வந்து 2-3 டேஸ் நீங்க பண்ணுங்க. பேக் மசிலுக்கு மட்டும் நீங்க டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா வந்து பேக் மசில் தான் இருக்கிற வந்து பெரிய மசில். அது நீங்க வந்து பில்ட் பண்ணாலே போதும், உங்க அப்பர் பேக் வந்து நல்லா வந்து பெருசா காட்டும் உங்களுக்கு வி டேப்பர். உங்களுக்கு நான் சொல்ற ஒர்க் அவுட் 4 ஒர்க் அவுட் மட்டும் நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். வந்து பேக் ஒர்க் நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹிப் சைஸ் வந்து கம்மியாகும். அது கண்டிப்பா கம்மியாகும். ஏன்னா வந்து கம்மியாச்சுன்னா நீங்க வந்து நம்ம வந்து ஆப்ஸ் பண்ண தேவையில்லை, நம்ம இப்படியே வந்து விட்டுறலாம், அது மட்டும் தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் டோன் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். உங்களுக்கு அப்பர் பேக் வந்து நல்லா வந்து பெருசா தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த பெல்லி இந்த சைடு வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். ஆனா டிஷர்ட் நீங்க கரெக்டா போடுவீங்க, கரெக்டா இருக்கும். ஆனா வந்துட்டு உங்களுக்கு அந்த டேப்பர் வந்து கீழே வரும்போது என்னன்னா வந்து டிஷர்ட் மேல தூக்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து லூஸா இருக்கும் ஸ்கின்னி. அதனால வந்து என்னன்னா வந்து ப்ராப்பரா வந்து நீங்க வந்து அந்த பேக் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா வந்து ஆப்ஸ் பண்ணுங்க. ஆப்ஸ்னா வந்து இந்த பிளாங்கு, இந்த ரஷ்யன் ட்விஸ்ட், அப்புறம் வந்து லெக் ரைஸ்,
அப்புறம் வந்து பேசிக் கிரன்ச்சு, நீங்க அந்த மாதிரி ஒரு கூட்டில் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 பேக் வர கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து அப்டமனுக்கு நல்லா வந்து உங்களுக்கு நல்லா வந்து நல்லா இறுகிடும். இறுகிச்சுன்னா உங்களுக்கு மசில் வந்து வெளியே வந்து அந்த சிக்ஸ் பேக் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளவுதாங்க. நான் வந்து ஒர்க் அவுட் வந்து 4 ஒர்க் அவுட் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா மசில் பில்ட் பண்ணிடலாம். இந்த 4 நான் கொடுத்து அவங்க சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுனு. இது மெயினாக எங்கே டார்கெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் பேக் தான் ஃபுல்லாக உங்களுக்கு டார்கெட் ஆகும். அப்பர் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புல் பண்ணும்போது ப்ரீத் இன், விடும்போது ப்ரீத் அவுட், ஸ்லோ அப்படியே நீங்கள் இது பண்ணணும். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபெயிலியர் வரைக்கும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணுங்கள், ஆனால் ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிள் புல் ரோவிங். இது அப்படியே வந்து நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிவிட்டு ராடை வந்து ரைட்டாக வந்து நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் இழுக்கணும். 1 2 இந்த மாதிரி வந்து நீங்கள் 15 ரெப்ஸ் நீங்கள் பண்ணணும். நல்லா வந்து ஸ்லோவாக விட்டு மேலே வரைக்கும் ஃபுல்லாக கொண்டு வாங்க அப்படியே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கிரிப்பு. இது அதே மாதிரி தான் ஸ்லோவாக நீங்கள் இது பண்ணணும். புல் பண்ணும்போது ப்ரீத் இன் பண்ணணும், விடும்போது ப்ரீத் அவுட், அப்படியே ஸ்லோவாக மெதுவாக. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபெயிலியர் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஸ்லோவாக ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ஸ்லோவாக அப்படியே. இதை வந்து கரெக்டாக வந்து லோவர் ஹிப்புக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் காட்டும். செஸ்ட்டு சப்போர்ட் ட்ரோவிங், நீங்கள் இந்த இது பண்ணுறதுனால உங்களுக்கு அப்பர் பேக் நல்லா வந்து ஃபோக்கஸ் ஆகும். இது அதே மாதிரி தான். நீங்கள் மேலே வந்து புல் பண்ணும்போது ப்ரீத் இன், கீழே விடும்போது ப்ரீத் அவுட், ஸ்லோவாக. நீங்கள் தம்புல்ஸில் வந்து இன்க்ளைன் இந்த மாதிரி பெஞ்சை எடுத்துக்குவாங்க. இன்க்ளைன் பெஞ்சில் வந்து இன்க்ளைன் வச்சுட்டு நீங்கள் வந்து மேலே வந்து செஸ்ட் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், அப்படி மெதுவாக இந்த மாதிரி 15 வரைக்கும் பண்ணுங்கள். ஃபெயிலியர் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெப்ஸ் வந்து 15 ரெப்ஸு 3 செட்டு ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணுங்க நீங்கள். ஏன்னா ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணாலும் உங்களால் வந்து புல் பண்ண முடியலனாலும் விட்டுறாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு அளவுக்கு நீங்கள் வந்து புல் பண்ணி உங்களால் விடுறீங்களோ, லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போறீங்களோ, இதே மாதிரி ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இப்படி இருக்கிற லேப்ஸ் வந்து நீங்கள் இப்படி கொண்டு வந்துடலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.